చుట్టమల్లే చుట్టేస్తాంది ఊరికే ఉండదు இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற சூப்பரான வீடியோ எடிட்டிங் எப்படி உங்க மொபைல்ல ஈஸியா எடிட் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல்ல இருக்கிற கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு 9:16 அப்படின்ற ரேஷியோ கொடுத்து கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில சில செட்டிங்ஸ் தான் பண்ண போறோம். அதுக்கு லெஃப்ட் சைட் கீர் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணி எடிட்டிங் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3.5ம் ஃபில் ஸ்க்ரீனும் கீழ குடுத்துருங்க. குடுத்துட்டு வெளிய வந்துருங்க. நெக்ஸ்ட் நீங்க எடிட் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கிற ஃபோட்டோஸ மீடியாவ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10, 15 அந்த மாரி ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட டைம்க்கு ஏத்த மாரி. நான் வந்து ஒரு 38 செகண்ட்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எஃபெக்ட்லாம் போட்டா வந்து இது கம்மியாயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ்க்குலாம் சென்டர்ல வந்து நம்ம எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போறோம். அதுக்கு ஃபோட்டோக்கு நடுவுல இருக்கிற இந்த ஐகான கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, புக்வொர்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இத வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேல ரைட் சைட் கார்னர்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா, அந்த சிம்பிள்குள்ள போயிட்டீங்கன்னா, இத வந்து நீங்க சர்ச் பண்ணி கூட எடுத்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்ட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவுக்கும், செகண்ட் கிளிக் பண்ணிட்டு அதே மாரி அதில இருக்கிற செகண்ட் எஃபெக்ட்ட செகண்ட் ஃபோட்டோவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஃபோட்டோவுக்கும் அதே மாரி தான் வந்துட்டு தேர்ட் எஃபெக்ட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எல்லா எஃபெக்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்ட பிறகு இப்படி தான் இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில ஒரு ஷேடோ இமேஜ் தான் வந்து ஆட் பண்ண போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர் கிளிக் பண்ணிட்டு மீடியா போயிட்டு, அந்த ஷேடோ எஃபெக்ட்ட டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருப்போம். நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு ரைட் சைட் கார்னர்ல ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது குடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் குடுத்துருங்க ஃபுல் ஸ்க்ரீனு. குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோவோட எண்ட் வரைக்கும் இத ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு டெம்ப்ளேட் தான் லைட்டிங் டெம்ப்ளேட் தான் வந்து ஆட் பண்ண போறோம். அதுக்கு லேயர் கிளிக் பண்ணி, மீடியாவ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கும் லிங்க் குடுத்துருப்போம். டவுன்லோட் பண்ணி வீடியோல ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அத ஃபுல் குடுத்துருங்க. ஃபுல் குடுத்துட்டு அதே ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, பிளெண்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன வந்து குடுத்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும் லைட் வந்து எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதில ஒரு வேளை உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா, அந்த டெம்ப்ளேட் வீடியோவ டச் பண்ணிட்டு, ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில கீழ லாஸ்ட்ல வந்தீங்கன்னா, HUE அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்துட்டு இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகுறது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அப்படி கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இருக்கிறதே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில லிரிக்ஸ் வீடியோ டெம்ப்ளேட் தான் ஆட் பண்ண போறோம். நீங்க வந்து உங்களுக்கு வேணுன்ற சாங் கூட போட்டுக்கலாம். லிரிக்ஸ் இல்லாமலேயும் போட்டுக்கலாம். லிரிக்ஸ் வேணும்னா YouTubeல போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற சாங்க வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ அப்படின்னு போட்டீங்கன்னா, அது வந்துரும். அத டவுன்லோட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி இந்த லாஸ்ட்ல வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, பிளெண்டிங்ல ஸ்க்ரீன் குடுக்க போறோம். ஸ்க்ரீன் குடுத்துட்டா அவ்வளோதான் டெம்ப்ளேட் வந்து அது தெரியும் இந்த வீடியோல. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இத வந்து டவுன்லோட் பண்ணிக்க போறோம். ரைட் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேரோ சிம்பிள் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற குவாலிட்டில வந்து வீடியோவ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.